வணக்கம். நான் உங்கள் தலர்ணன். நம்முடைய சேனலில் அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய ஹால் டிக்கெட் தொடர்பான தகவல்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். இப்போது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதை எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுள் போயிட்டு அழகப்பா யூனிவர்சிட்டி ஹால் டிக்கெட் டவுன்லோடு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு லிங்க் வரும். ஃபஸ்ட்டு லிங்க் அதை ஓப்பன் பண்ணிங்கனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகப்பா யூனிவர்சிட்டியோட இந்த வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, நான் அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு லாகின் ஒன்று இருக்கும். அந்த லாகினில் போய்ட்டு உங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துருப்பாங்க. என்ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். இந்த ஸ்டூடெண்ட் லாகின் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் லாகின் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த லாகினை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள், ஹோமு, டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் அந்த டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அதை விட முக்கியமான நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க. அழகப்பா யூனிவர்சிட்டி தகவல் உடனுக்குடன் வேணும்னா டெலிகிராம் லிங்க் ஒன்று கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அந்த டெலிகிராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோ அந்த இடத்துல பேஸ்ட் ஒரு ஃபோட்டோ கேர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணியே ஆகணும். ரீசெண்ட் எடுத்த ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. முதல்ல உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு கரெக்டாக இருக்கா, உங்களுக்கான சப்ஜெக்ட் நேம் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கான டேட்டு டைம் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த டேட்டு எப்போ, அந்த எக்ஸாம் உங்களுக்கு ஏஎன்னா எஃப்என்னா இந்த டீட்டெயில் எல்லாமே மிக சரியாக இருக்குங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். ஹாலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மொபைல் ஃபோன் கொண்டு போகக்கூடாது, ஸ்மார்ட் வாட்சஸ் கொண்டு போகக்கூடாது, வேறு எக்ஸாமுக்கு ரிலேட்டடான எந்த ஒரு எலக்ட்ரானிக் திங்ஸும் கொண்டு போகக்கூடாது. உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் ரேஞ்சில் உள்ளவங்ககிட்ட சைன் வாங்கியிருக்கணும். ப்ளஸ் உங்களுடைய ஐடி கார்டு கொண்டு போகணும், ப்ளஸ் ஆதார் கார்டு. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் கொண்டு போகும்போது 3 விஷயம் கொண்டு போகணும். உங்களுடைய ஹால் டிக்கெட், உங்களுடைய ஐடி கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு ஆர் எனி ஒரு ஐடி ப்ரூஃப். இதை எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு உள்ளே போகும்போது நீங்கள் கொண்டு போகணும். அந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய ஃபோட்டோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரீசெண்டாக எடுத்த தொப்பி போடாமல், கண்ணாடி போடாமல் எடுத்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணி கெசட்டர் ரேஞ்சில் உள்ளவங்க ஒருத்தங்கிட்ட க்ரீன் சைனில் சைன் வாங்கி அதை நீங்கள் கொண்டு போகணும். நீங்கள் சிலர் ஐடி கார்டு மிஸ் ஆகிட்டு அப்படின்னா இப்போவுமே நீங்கள் உடனடியாக பல்கலைக்கழகத்தில் அல்லது உங்களுடைய சென்டரையே தொடர்பு கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கான ஐடி கார்டை கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஐடி கார்டு இல்லாமல் எக்ஸாம் எழுதுக்கு அலௌட் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், சார் எஃப்என் என்ன ஏஎன் அப்படின்னு ஒரு டவுட்டு பிள்ளைங்கிட்ட நிறைய பேருக்கு இருக்குது. எஃப்என் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஎம் மார்னிங் செஷன், ஏஎன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம் ஈவினிங் செக்ஷன். அதாவது எஃப்என் அப்படின்னா காலைல 10 to 1 எக்ஸாம் உங்களுக்கு, இல்லை உங்களுக்கு ஏஎன் அப்படின்னா 2 to 5 எக்ஸாம். இதை ஃபாலோ பண்ணி மாணவர்கள் எல்லாருமே உங்களுடைய அழகப்பா யூனிவர்சிட்டி உள்ள எக்ஸாமை நீங்கள் சிறப்பாக எழுதுங்க. இன்னும் எக்ஸாமுக்கு நம்மளால் தேவைப்பட்ட தகவல்களை தொடர்ச்சி அவங்களுக்கு தரேன். அதுக்கு நீங்கள் தேவையான தகவல் தர வேண்டியது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மாணவர்கள் உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல வழியில் சந்திப்போம் என்று உங்கள் அன்பு தலர்ணன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.